அஸ்ஸலாமு அலைக்கும். 7th ஸ்டாண்டர்ட் இயல் 2 கவிதை பேழை. நம்ம பார்க்க போகிறது அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். வைப்புக்குழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார். எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இது எழுதியது சமண முனிவர். இந்த பாட்டு எக்ஸாமுக்கு முக்கியமாக வரும். அதனால இன்னொரு டைம் சொல்கிறேன். வைப்புக்குழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார். எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற்று அல்ல பிற. இதோட சொல்லும் பொருளும். வைப்புக்குழி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொள்ளப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி. ஒவ்வார் கவர முடியாது. எச்சம் செல்வம். பாடலின் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது. நம்ம இப்போ இந்த லெசனுக்குள்ள 1 மார்க்கை பார்க்கலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இப்பதான் நான் சொன்னேன். வீடு, கல்வி, பொருள், அணிகலன். இதுல கல்வி தான் அதுக்குள்ள ஆன்சர். கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. விலையில்லாத, கேடில்லாத, உயர்வில்லாத, தவறில்லாத. அதுக்கு கேடில்லாததான் அதுக்குள்ள ஆன்சர். வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். வாய் கூட்டல் தீயின். வாய்த்து கூட்டல் தீயின். வாய் கூட்டல் ஈயின். அதுக்கு ஆனாதான் ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடி கூட்டல் இல்லை. கே கூட்டல் இல்லை. கேள்வி கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அதுக்குள்ள ஆன்சர் கேடு கூட்டல் இல்லை. எவன் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். எவன் ஒருவன். எவன் ஒருவன். ஏனொருவன். ஈனத ஆன்சர் எவன் ஒருவன். குருவினாலாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.